ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் ராஜா. ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன மூவி ரிவ்யூ கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, தக் லைஃப் தக் லைஃப் தக் லைஃப் தக் லைஃப் தான் கொண்டு வந்திருக்கேன். இதில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா, ஆப்வியஸாக கமல்ஹாசன் என்கிற உலக நாயகன், இல்லை விண்வெளி நாயகன் நடிச்சிருக்கா அப்படி. அண்ட் அதுக்கடுத்து நம்ம எஸ்டிஆர் நடிச்சிருக்காரு, லைக் ஆட்மேன் அவர். அதுக்கப்புறம் அது இல்லாமல் த்ரிஷா, அபிராமி, ஐஸ்வர்யா லக்ஷ்மி, அப்புறம் நாசர், இந்த மாதிரி ஜோஜி ஜார்ஜ், இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. அண்ட் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அண்ட் அது இல்லாமல் மணிரத்னம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆஃப்டர் நாயகனுக்கு அப்புறம் கமலை வச்சு டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அசோக் செல்வன் இருக்கார். அது இல்லாமல் இன்னும் நிறைய கேஸ்டிங் இருக்குது. ஆக்சுவலாக இதில் வந்து 2 பேரை வந்து ஆல்ரெடி கேஸ்ட் பண்ணதாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்கள லைக் அவங்க படத்தை விட்டு போயிட்டாங்கல்ல, டேட்ஸ் சம்திங் இஷ்யூஸ்னால. ஸோ அதனால் அவங்க 2 பேர் யாருன்னா, துல்கர் சல்மான் அண்ட் ரவி மோகன். ஓகேவா, நம்ம ஜெயம் ரவி அவர் தான். ஸோ இந்த 2 பேர் போயிட்டாங்க இல்லையா. 2 பேருக்கும் என்னென்னா, இது வந்து என்ன சொல்கிறது, இது வந்து டோன்ட் மிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. நீ மாட்டியிருந்த ஜஸ்ட் மிஸ்ரா, நீ தப்பிச்சிட்ட அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஓகே ஃபைன். இதில் ஆக்சுவலாக பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ரெண்டுமே சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சொல்லலாம். லைக் இதில் வந்து ஃபஸ்ட்டு டைரக்ஷன்ன்றது ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக ஒர்க்காக இருந்தது. அவர் கொடுத்த வேலையை டைரக்டர் வந்துட்டு பக்காவாக எழுதிட்டாரான்னு கேட்டால் அப்படி கிடையாது. எழுதுனதே எடுத்திருந்தார், அந்த மாதிரி இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் நிறைய அந்த ஆக்ஷன் சீன்ஸ் கன்வே பண்ண விதம் அதெல்லாம் கொஞ்சம் ஓகேஷாக இருந்துச்சு. மற்றபடி வந்துட்டு லைக் ஸ்க்ரீன் பிளேவாக லைக் ஃபஸ்ட்லேருந்து இவர் ஒரு ஆர்க்கை மெயின்டைன் பண்ணிடுறாரு. அதை மட்டும் நான் சொல்லிடுறேன் பின்னாடி. இப்போ என்னன்ட்டா, இவர் லைக் சில இடத்துல நல்லா எழுதியிருந்தார், சில இடத்துல வந்துட்டு ரொம்ப ஆப்வியஸாக அப்ரப்டாக வெளில போயிட்டு வரா மாதிரி அப்படி இருந்தது ஸ்க்ரீன் பிளே. அண்ட் அதே போல் இதோடைய ஒன்லைனே எடுத்துக்கிட்டோம்னா எப்படி எழுதியிருந்தாங்கன்னா, லைக் ஒரு ஹீரோ அவன் வந்து சாவுக்கிட்டே இருந்து லைக் என்ன சொல்கிறது, அவனுக்கு சாவே கிடையாது, சாவு அவனை துரத்துது, ஆனால் அவன் சாவ மாட்டான், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ பக்கா ஃபைன். இதான் ஒன்லைனு. இதுக்கு மேலே எதுவும் ரிவீல் பண்ணல, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதில் வந்துட்டு மற்றபடி ஆப்வியஸாக சொல்லணும்னா, சாங்ஸ் ஏஆர் ரஹ்மானோடைய சாங்ஸ் வந்துட்டு லைக் அதுவுமே ஆன் அண்ட் ஆஃபாக தான் ஒர்க்காக இருந்தது. அண்ட் முக்கியமாக ஒன்று சொல்லிடுறேன், யார் யாரெல்லாம் முத்தமழைக்கு ஃபயர் விட்டுக்கிட்டு தெரிஞ்சானோ, இல்லை ஹார்ட் விட்டுக்கிட்டு தெரிஞ்சானோ, அவன்லாம் செத்துக்கடா தேட்டரில் போய். ஏன்னா அந்த பாட்டே வந்துட்டு கிடையாதுங்க, அந்த பாட்டே கிடையாது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இவர் சொல்லுவார்ல, ஒரு லைக் என்னென்னா, நீங்கள் வந்துட்டு முத்தமழைக்கு வந்து ஃபயர் விட்டுக்கிட்டு தெரியும், அங்கே அவர் பாட்டே வைக்கல, ஏஆர் ரஹ்மான் அங்கே பாட்டே வைக்கலை. அதான் உண்மை. ஆக்சுவலாக வந்துட்டு முத்தமிழ் கிடையாது. அதுக்கப்புறம் விண்வெளி நாயகன் எவ்வளோ பெரிய ஹிட்டு, 2 சாங்குமே ஹிட்டு. ஸோ அந்த 2 சாங்குமே வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சாங்கை யூஸ் பண்ணவே இல்லை, இன்னொரு சாங் விண்வெளி நாயகன் கிளைமேக்ஸில் வருது. ஆக்சுவலாக கிளைமேக்ஸில் அதை பார்க்கும்போது எனக்கு ஏன் வருது அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்டு ஆப்வியஸாக வந்து இதில் கேரக்டர்ஸ்லாம் பக்காவாக எழுதியிருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா, டேரக்டராக லைக் சில கேரக்டர்ஸ் எழுதியிருக்காங்க. லைக் கமல் கேரக்டர் எழுதியிருக்காங்க. ஆப்வியஸாக சொல்லணும்னா சிம்பு கேரக்டரே ஒழுங்காக எழுதலை. ஆனால் பிரியாலட்சுமி ஐஸ்வர்யா லக்ஷ்மி மாற்றி சொல்லிட்ட பாருங்க, 2, 3 சீன் தான் வராங்க. வர்ற சீன்ஸ் எல்லாமே ஓகே ஃபைன், நல்லா இருக்குது. அவங்க கொஞ்சம் எமோஷ்னலாக ட்ரை பண்ணியிருக்காங்க, அது கொஞ்சம் ஒர்க் ஆகிருக்கு. அண்ட் மற்றபடி சொல்லணும்னா, லைக் ஆன் அண்ட் ஆஃபாக ஒர்க் ஆனதை தவிர வேறு எதுவுமே டைரக்ஷன் சைட்லேருந்து பாசிட்டிவாக அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ் வந்துட்டு கொடுத்த கேரக்டர்ஸ் அபிராமியாக இருக்கட்டும், அண்டு அவங்க கமல்ஹாசன் இவங்களுடைய அந்த எமோஷ்னல் சீன்ஸ், லவ் சீன்ஸ் இது எல்லாமே சூப்பராக கன்வே பண்ணியிருந்தாங்க. அண்டு அந்த த்ரிஷா கேரக்டர், அவங்க கேரக்டர் இருக்கு இல்லையா, அண்ட் சிம்பு கேரக்டர் இருக்கு இல்லையா, அது 2மே வந்து தேவையில்லாத ஆடி தான். எதுக்குன்னே தெரியலங்க. எதுக்கு த்ரிஷாலாம் கூப்பிட்டு வந்து அவ்வளோ டேமேஜ் பண்ணிட்டாங்க, அது தேவையில்ல. எனக்கு தெரிஞ்சு அவங்க எப்படி இதை பண்ணாங்க அப்படின்னே தெரில அந்த கேரக்டரை. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு சிம்பு கேரக்டர், அது வந்து இன்னும் பவர்ஃபுல்லாக எழுதிருக்கலாம், நிறைய இடத்துல ஸ்பேஸே கொடுத்துருக்கலாம். ஆனால் கொடுத்துமே அதை வந்து அந்த கேரக்டர் அவ்வளோவா நிற்கவே இல்லை படத்தில். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு உண்மையாக சொல்லணும்னா, ஐஸ்வர்யா லக்ஷ்மி அந்த ஃபீமேல் லீட் பண்ணுற ஒரு கேரக்டர், 2, 3 சீன் கேரக்டர் கூட இந்த சிம்பு படம் ஃபுல்லாக வராரு. ஆனால் அப்படி எதுவும் பெருசாக இல்லை. அண்ட் ஃபைட் சீன்ஸ் கொரியோகிராஃபின்றது ஆன் அண்ட் ஆஃபாக ஒர்க்காக இருந்தது. சில பாயிண்ட்லலாம் வந்துட்டு கொரியோகிராஃபி ஓகே பண்ணியிருக்காங்க, நல்லா தான் பண்ணியிருக்காங்க எஃபர்ட் போட்டு. ஆனால் என்னென்னா, அந்த ஃபைட் ஏன் நடக்குது, அந்த ஒரு கான்சிக்வன்ஸே வந்து முன்ன பின்ன வந்துட்டு சரியாக இல்லை. லைக் இதுக்காக தான் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா, எவன் அடிச்சுக்கிட்டு செத்தா நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆப்வியஸாக எல்லாரும் அவங்களுடைய எஃபர்ட்ஸை கரெக்டாக போட்டிருக்காங்க கைஸ். ஆனால் என்னென்னா, நமக்கு பார்க்கும்போது அந்த ஒரு எமோஷனல் கனெக்டோ இல்லை எதுவுமே வந்து நிறைய இடத்துல ஒட்டவே இல்லை. அந்த தங்கச்சி பாசம் அப்படின்னு ஒன்று சிம்புக்கு இருக்கும், அது மட்டும் லைட்டாக எனக்கு ஒட்டுச்சு. மேபி உங்களுக்கு கரெக்டாக இருக்கலாம். மேபி லவ் போர்ஷன்ஸுன்றது சில இடத்துல ஒர்க் ஆகிருந்தது, சில இடத்துல ஆப்வியஸாக ஏன் கமல் இப்படி பண்ணுறாரு, லைக் த்ரிஷாவுடைய அந்த ரொமான்ஸ் சீன்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் தேவையில்லையோ அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் இதை தவிர வேறு என்ன சொல்லணும்னா, இந்த ஆர்க் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த ஆர்க்கை பற்றி சொல்லிடுறேன்.
ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது நாயகனா ஆரம்பிக்குது படம். ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட ட்ராவல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் என்னவா மாறுதுன்னா, நாயகன்லேருந்து சிசிவி செக்கச்சிவந்த வானமா மாறுது. செக்கச்சிவந்த வானமா இன்டர்வல் பிளாக் வரைக்கும் மாறி, இன்டர்வல்ல விவேகமா மாறிடுது. என்னடா அது விவேகமா மாறுது? ஒன் செகண்ட் கைஸ். என்னடா அது விவேகமா மாறுது அப்படின்றப்பவே சுதாரிச்சிருக்கணும். இன்டர்வல் பிளாக்ல அது ஒரு 10 நிமிஷம் சீக்வன்ஸு. அது என்ன சீக்வன்ஸ் நான் சொல்றேன்றது இன்டர்வல் பிளாக்ன்னு சொல்லும்போது தெரியணும். ஸோ அந்த இன்டர்வல் பிளாக்ல மாறிடுதா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல என்னவா மாறுது? ஃபைனலி எ கோட்டட் ஃபிலிம் இந்தியன் 2வா மாறிடுதுங்க. ஏன்னே தெரியல. இந்தியன் 2வா மாறிடுது. இந்த யாக்குசானா அந்த கேங்ஸ்டர் அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் கொஞ்சம் டயலாக்ஸாக நல்லா எழுதியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அண்ட் செகண்ட் ஹாஃப்லன்றது இந்தியன் 2வா மாறினதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அதே பக்கா இந்தியன் 2 ஸ்க்ரீன் ப்ளே தான். ஃபர்ஸ்ட்டு அவரு வந்துட்டு ஒரு சைனீஸ் அந்த மாரி, இங்க ஜாப்பனீஸ் அவ்வளோதான். அங்க போயிட்டு ஒரு வித்த கத்துப்பாரா? ஸோ அத வச்சுட்டு இங்க வந்து கொஞ்சம் கேங்ஸ்டர்ஸ்லாம் பறக்க விடுவாரு. ஏன்னா இவரு தான் பெரிய கேங்ஸ்டரா. ஸோ அதனால வந்துட்டு இவரு மத்த கேங்ஸ்டர்ஸ்லாம் போட்டு புரட்டி எடுத்துருவாரு. ஸோ அதனால ஃபைனலி இந்தியன் 2வா மாறி நம்மள போட்டு வறுத்து எடுத்துட்டாய்ங்க. அந்த மாரி இருந்தது. செகண்ட் ஹாஃப்லாம் உட்கார வைக்கல தியேட்டர்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஓகே நல்லா இருந்தது. ஏன்னா நெறைய கேரக்டர்ஸ் வந்து கொண்டு வந்து அங்கங்க பிளேஸ் ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, அவ்ளோ கேரக்டர்ஸ கொண்டு வந்திருக்காங்க. ஆனா பெருசா நெறைய கேரக்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸே இல்ல. ஸோ கொண்டு வந்து சுத்துன இடத்துலயே சுத்திக்கிட்டு இருக்கே அப்படின்ற மாரி தான் இருந்தது. அண்ட் இத தவிர வேற என்ன சொல்லணும்னா, லைக் கிளைமாக்ஸ் போர்ஷன்லாம் அவ்வளோக்கு பெருசா இல்ல. ஆக்சுவலா 1/2 அன் ஹவர்ஸ் முன்னாடியே படம் முடிஞ்சிருச்சு. அத எடுக்க தெரியாம எடுத்தாய்ங்களா? இல்ல எழுத தெரியாம எடுத்தாய்ங்களா? அவ்வளோக்கு நான் ஒண்ணும் அறிவாளிலாம் கிடையாது. சொல்றேன் மேபி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா எழுதியிருக்கலாம். கேங்ஸ்டர் ஃபிலிம்ஸ்னாவே நார்மலா என்ன ஸ்க்ரீன் ப்ளே இருக்கும்? லைக் வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டர் இருப்பாரு. அவர வந்துட்டு சின்ன கேங்ஸ்டர் அவர் கூட இருக்கிறவங்களே ஒரு 4 பேர் சுட்டு போட்டு எப்படி முடிச்சு விடுறாய்ங்க அப்படின்றது தான் இருக்கும். அதுலேருந்து ஹீரோ தப்பிச்சாரா இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, அவிங்களெல்லாம் இந்த ஹீரோ வந்து கத்தம் பண்ணாரா இல்லையா? இப்படி தான் இருக்கும். ஆனா, இதுல வந்து ஃபைன். ஓகே. அதெல்லாம் பண்ணியிருக்காய்ங்க. ஆனா, கேரக்டரா வந்து இன்னும் ப்ராப்பரா எழுதியிருக்கணும். அது வந்து மிஸ்ஸு. அண்டு அதேபோல வந்துட்டு, "கொஞ்சம் விட்டுருந்தா செத்துருப்படா டோய்!" அப்படின்ற மாரி தான் இருந்தது துல்கர் சல்மானுக்கும், என் தலைவன் ரவி மோகன் அவிங்களுக்கும். அது ஓகே ஃபைன். மத்தபடி சொல்லணும்னா, ஓகே. இந்தியன் 2 அளவுக்கு இருக்கான்னு கேட்டா, அந்த அளவுக்குலாம் இல்லைங்க. இது நல்லா இருக்கு கொஞ்சம். ஆவரேஜ் வாட்ச். ஸோ அதனால முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. மேபி உங்களுக்கு ஒர்க் ஆகலாம். அண்ட் எனக்கு இவ்வளோ தான் ஒர்க் ஆச்சு. மேபி உங்களுடைய கமெண்ட்ஸ் எப்படி இருக்கோ அத ஷேர் பண்ணுங்க தக் லைஃப் பத்தி. அண்ட் அது இல்லாம வந்து இந்த டைட்டில பார்த்தே நான் புரிஞ்சுகிட்டு இருக்கணும் படத்துக்கு போகும்போது. லைக் வந்து தக் லைஃப்ன்றது கடைசியா யாருக்கு குடுத்தாய்ங்கன்னா, ஆடியன்ஸான எனக்கு தான். ஓ! மணிரத்னம் வந்து இப்படி நடிச்சு, "நீ நாயகன், அப்புறம் ஓ காதல் கண்மணி இந்த மாரி படம்லாம் பார்த்துட்டு வரியா? அங்கிருந்து தளபதி இதெல்லாம் பார்த்துட்டு வரியா? உனக்கு பாரு நான் ஹிட் மட்டும் தானே குடிச்சிட்டு இருக்கேன்னு நெனச்சிட்டு இருக்க. நான் வந்து பாரு, பாரு, பாரு இதுக்கு மேல உனக்கு ஒண்ணு பெட்டரா குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு தான் குடுத்துருக்காரு இந்த படம். மேபி அவருடைய கெரியர்ல எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒன் ஆஃப் தி மீட்டர தாண்டி எடுத்த படம். லைக் ஒரு மாரி ஒர்க் ஆகாத ஒரு படம். ஸோ எதனாலன்னு தெரியல. மேபி எனக்கு ஒர்க் ஆகல. உங்களுக்கு ஒர்க் ஆகிருந்ததுன்னா அத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்ல எது எது ஒர்க் ஆகல அதையும் சொல்லுங்க. அண்ட் பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாமே பண்ணிருங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வரட்டா! பாய். லவ் யூ. எல்லாரும் சாப்பிட்டு சேஃபா இருங்கோ.